Hi friends, welcome to Bhubadi Math Academy. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சர்டைன் இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி வந்து டெரிவேட்டிவ்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ பூபதி மேத் அகாடமியிலேருந்து இப்போ ஆன்லைன் மேத் டியூஷன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். இந்த ஆன்லைன் மேத் டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸு, 11th ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் 12th ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டியூஷன் கண்டக்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக இந்த பூபதி மேத் அகாடமி இருக்குது. ஓகே, ஸோ ஏதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு டியூஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பர் 9952254288 அப்படின்ற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Find dy by dx if y is equals to cos inverse of 1 minus x square divided by 1 plus x square if x lies between the interval 0 to 1. Okay, right. So இதுதான் கொடுத்திருக்க function y is equal to cos inverse of 1 minus x square divided by 1 plus x square. x ஓட வேல்யூ 0ல இருந்து 1 வரைக்கும் இருக்கு. ரைட், இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ், அதாவது dy by dx கால்குலேட் பண்ணும். எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு கிவன் என்ன அப்படின்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா காஸ் 2 தீட்டா அப்படின்னா 1 மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 1 பிளஸ் டான் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ற இந்த ஃபார்முலா தெரியும். ஓகே, சப்போஸ் இந்த பிளேஸ்ல இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸுக்கு பதிலாக டான் தீட்டா அப்படின்றது இருந்துச்சுன்னா இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம என்னன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா காஸ் 2 தீட்டா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த எக்ஸை என்னன்னு எடுத்துக்க போறோம் அப்படின்னா டான் தீட்டா அப்படின்னு எடுத்துக்க போறோம். அப்போ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan theta. Okay, x equals to tan theta. Therefore நமக்கு கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன் y is equals to cos inverse of அந்த 1 minus x square divided by 1 plus x square இருக்கு இல்லையா, அப்போ அது வந்து 1 minus tan square theta divided by 1 plus tan square theta இப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ this is equals to cos inverse of 1 minus tan square theta divided by 1 plus tan square theta. இது எதுக்கான ஃபார்முலா அப்படின்னு சொன்னா cos 2 தீட்டாக்கான ஃபார்முலா. ஓகே, ஸோ அப்போ cos inverse of cos 2 theta அப்படின்னு கிடைக்குது. cos inverse of cos 2 theta is equals to எவ்வளோ அப்படின்னா 2 theta. அப்போ y is equals to 2 theta. ஓகே, ஸோ இங்க இது வந்து ஃபார்முலா cos inverse of cos 2 theta. ஆக்சுவலாக அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். Cos inverse of cos theta is equals to theta if this theta belongs to the interval minus pi by 2 plus pi by 2. Okay, so இதுதான் ஃபார்முலா. Cos inverse of cos theta equals to theta if theta belongs to this interval minus pi by 2 to plus pi by 2. Right, இங்க வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 2 தீட்டா அப்படின்றது இந்த ரேஞ்சுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து எப்படி ரைட் பண்ண முடியும்னா இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா அப்படின்ற வேல்யூவை 2 தீட்டா அப்படின்னு ரைட் பண்ண முடியும். ரைட், இங்க அதுக்கு தான் இந்த எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1 இதுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ரைட், ஸோ இதுல இருந்து நம்ம தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அப்போ இங்கேருந்து எக்ஸ் வந்து tan தீட்டாவாக இருக்கிறதுனால தீட்டா அப்படின்றது என்னென்ன ஆயிரும் அப்படின்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஆயிரும். இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வர்றோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ இந்த இன்இக்வாலிட்டி இருக்குல்ல, இந்த இன்இக்வாலிட்டியில் tan இன்வர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 லெஸ் தென் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு less than tan inverse of 1. ஓகே, ஸோ இந்த tan inverse இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கிறதுனால இன்இக்வாலிட்டியோட ஆர்டரை எந்த அஃபெக்டும் அது பண்ணாது. ஓகே, தட் மீன்ஸ் இங்கே லெஸ் தேன் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தேன் தான், இங்கே லெஸ் தேன் இருந்துச்சுன்னா இங்கே லெஸ் தேன் தான்.
அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0. tan இன்வர்ஸ் ஆஃப் 0னா tan ஓட எந்த வேல்யூ 0 வருது அப்படின்னு பார்க்கணும். tan ஓட எந்த வேல்யூ 0னா tan 0 தான் 0. அப்போ இது வந்து 0 லெஸ் தென் இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் x லெஸ் தென் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1 அப்படின்றது எவ்வளோ அப்படின்னா π/4. ஓகே. ஸோ அப்போ இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் x இருக்குல்ல, அதாவது 0 லெஸ் தென் tan இன்வர்ஸ் ஆஃப் x தான் என்ன அப்படின்னா தீட்டா. தீட்டா லெஸ் தென் π/4. அப்போ இதுல இருந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 0 லெஸ் தென் 2 தீட்டா லெஸ் தென் 2 இன்ட்டு π/4 அது வந்து எவ்வளோ ஆயிரும்னா π/2. அப்போ 2 தீட்டாவோட வேல்யூ 0ல இருந்து π/2க்குள்ள இருக்கு. தட் மீன்ஸ் இந்த 2 தீட்டா அப்படின்றது இந்த ரேஞ்சுக்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஓகே. ஸோ அதனால நம்ம இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா அப்படின்றத எப்படி எழுதிக்கலாம்னா 2 தீட்டான்னு எழுதிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு தீட்டா என்ன அப்படின்னு சொன்னா தீட்டா அப்படின்றது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். தீட்டா அப்படின்றது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ ஒய் ஈக்குவல்ஸ் டு இது. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றது? டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஆன் போத் சைடு. We'll get dy by dx is equals to 2 into tan inverse of x differentiate பண்ணா 1 divided by 1 plus x square. So finally we will get dy by dx is equals to 2 divided by 1 plus x square. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ராப்ளம் முடிஞ்சு நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். ஓகே, 2 divided by 1 plus x square இதுதான் ஆன்சர். Next problem. Next, find the derivative of y where y is equals to sin inverse of 1 minus x square divided by 1 plus x square where 0 less than x less than 1. லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ண அதே ப்ராப்ளம் மாதிரி தான். அந்த ப்ராப்ளத்தில் காஸ் இன்வர்ஸ் இருந்தது, இந்த ப்ராப்ளத்தில் சைன் இன்வர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா டெரிவேட்டிவ். அப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்போ கிவன் ஃபங்க்ஷன் இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா tan தீட்டா அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு tan தீட்டா இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம்னா y is equals to sin inverse of 1 minus tan squared theta divided by 1 plus tan squared theta அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ this is equals to sin inverse of 1 minus tan squared theta divided by 1 plus tan squared theta இருக்கு இல்லையா? ஸோ அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா cos 2 theta அப்படின்னு தெரியும். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதுதான் நமக்கு ஒய் வேல்யூ. ஆல்ரெடி நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு π/2 அப்படின்னு தெரியும். ஓகே. ஸோ இந்த ரிசல்ட்டை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே ஏன் வந்து இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணுறோம்னா இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் காசுன்னு இருக்கு. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைனுன்னு இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸி. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த சைன் இன்வர்ஸ் ஆஃப் காசுன்னு இருக்கிறத சைனுன்னு மாற்றணும். அதுக்காக இதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போகிறோம். அப்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றத இங்கே எப்படி ரைட் பண்ணிக்கலாம்னா π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே. இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே காஸ் 2 தீட்டா இருக்குன்னு நினச்சிக்கலாம். ஸோ திஸ் கேன் பி ரீரிட்டன் ஆஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் இதை ஃபுல்லாக எக்ஸ் மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ இது வந்து π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா. π/2 மைனஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு π/2 மைனஸ் இது வந்து காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டா அப்படின்னா இங்கே என்னதான் கிடைக்கும் 2 தீட்டா. ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கு.
இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா தீட்டா அப்படின்றது என்னன்னு கிடைக்கும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ எக்ஸ் வந்து 0க்கும் 1க்கும் இடையில இருக்கிறதுனால 0 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1 இப்படின்னு இருக்கிறதுனால இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்கும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 0 லெஸ் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 இப்படி இருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் 0 எவ்வளோ அப்படின்னா 0 லெஸ் தேன் இது வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் தான் லெஸ் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் 1 எவ்வளோனா 5/4 இதுதான் தீட்டா. அப்போ 0 லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 5/4. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 0 ரெண்டு சைடும் ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 0 லெஸ் தென் 2 தீட்டா லெஸ் தென் 5/2. இது வந்து இந்த இது வந்து எந்த இன்டர்வல்ல இருக்குன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 டு +π/2 அப்படிங்கிறதுல இருக்கு. அதாவது இந்த 2 தீட்டா இந்த இன்டர்வல்குள்ள என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. ஸோ அதனால இந்த காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 2 தீட்டாவை 2 தீட்டா அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருந்து ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா y is equals to π/2 minus 2 into தீட்டா அப்படின்றது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ நமக்கு dy by dx is equals to π/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 0 minus 2 divided by tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1 plus x ஸ்கொயர். இந்த 2ன்றது கான்ஸ்டன்ட், tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1 divided by 1 plus x square. So finally we'll obtain dy by dx is equals to -2 divided by 1 plus x square. Okay, so அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். Next one, find dy by dx if y is equals to cos inverse of 2x divided by 1 plus x square where -1 less than x less than 1. Okay, so இதான் வந்து question. Find dy by dx if y is equal to cos inverse of 2x divided by 1 plus x square where -1 less than x less than 1. ஓகேவா, ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரியும். ஸோ sin 2 theta அப்படின்னா 2 tan theta divided by 1 plus tan squared theta அப்படின்றது தெரியும். அப்போ இங்க இந்த x இருக்கு இல்லையா, இந்த x-க்கு பதிலா tan theta அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த குவான்டிட்டிக்கு பதிலா நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா sin 2 theta அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா x equals to tan theta அப்படின்னு எடுத்துக்க போறேன். let x is equals to tan theta. ஸோ x வந்து tan theta அப்படின்னா y is equals to என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா cos inverse of 2 into tan theta divided by 1 plus tan squared theta. Okay, so this is equals to cos inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta அப்படின்றது என்ன அப்படின்னா sin 2 theta அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து sin 2 theta. ஆல்ரெடி நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா cos inverse of x plus sin inverse of x is equals to π/2 அப்படின்ற ஃபார்முலா தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். ரைட், அப்போ இங்க cos inverse of sin 2 thetaன்னு இருக்கு. இந்த sin 2 thetaக்கு பதிலா cos 2 theta அப்படின்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நமக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலால இருந்து இதை கால்குலேட் பண்ண போறோம். அப்போ sin inverse of x is equals to π/2 minus cos inverse of x. Sin inverse of x is equals to
pi by 2 minus cos inverse of x. அப்போ இந்த cos inverse of இது இருக்கு இல்லையா, இப்படி எழுதிக்கலாம், அதர்வைஸ் இப்படி எழுதிக்கலாம். cos inverse of x is equals to pi by 2 minus sin inverse of x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே எதை யூஸ் பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலாவை தான் cos inverse of sin 2 theta. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா pi by 2 மைனஸ் sin inverse of sin 2 theta அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்முலாவை இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், எக்ஸுக்கு பதிலாக இதை எடுத்திருக்கோம். ரைட், அப்போ cos inverse of sin 2 theta அப்படின்னா pi by 2 minus sin inverse of sin 2 theta. So this is equals to pi by 2 minus இங்க sin inverse of sin 2 theta இருக்கு. அப்ப இது வந்து எவ்வளோன்னு கிடைக்கும்னா 2 theta அப்படின்னு கிடைக்கும். ஸோ sin inverse of sin 2 theta equals to 2 theta. எப்போனா இந்த 2 theta வந்து மைனஸ் பை பை டூல இருந்து பிளஸ் பை பை டூக்குள்ள இருந்துச்சுன்னா தான் இப்படி என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா ரைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை எப்படி அப்படி ரைட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். -1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 1. இங்க tan இன்வர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபங்க்ஷன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 லெஸ் தென் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் tan இன்வர்ஸ் ஆஃப் 1. ஓகே, அப்போ இங்க -1 tan இன்வர்ஸ் ஆஃப் -1. tan இன்வர்ஸ் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனா இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்இக்வாலிட்டி என்ன ஆகாது அப்படின்னு சொன்னா சேஞ்ச் ஆகாது. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் -1 எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து -π/4 லெஸ் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் tan இன்வர்ஸ் ஆஃப் 1, இது +π/4. அப்போ tan இன்வர்ஸ் இது -π/4 தானே, ஸோ இது வந்து -π/4 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா தீட்டா லெஸ் தென் π/4. அப்போ தீட்டாவோட வேல்யூ -π/4ல இருந்து +π/4 வரைக்கும் இருந்துச்சுன்னா 2 theta வேல்யூ -π/2ல இருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். அப்போ இந்த 2 theta அப்படின்றது லைஸ் பிட்வீன் -π/2 டு +π/2. ஓகே, ஸோ அதனால இந்த sin inverse of sin 2 theta அப்படின்றத we can write 2 theta. ஸோ ஃபைனலி நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து π/2 மைனஸ் இந்த 2 theta 2 இன்ட்டு theta அப்படின்றது எவ்வளோனா tan inverse of x. okay, so இதுல இருந்து we can write y is equals to this quantity π/2 minus 2 into tan inverse of x. இப்போ அப்படியே இதை டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதான் with respect to x. டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx is equals to இந்த π/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட், இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 மைனஸ் இந்த 2 அப்படியே இருக்கும் கான்ஸ்டன்ட். tan inverse of x differentiate பண்ணா 1 divided by 1 plus x square. So your final answer is -2 divided by 1 plus x square. Okay, so அப்போ y is equal to cos inverse of 2x divided by 1 plus x square. இதை differentiate பண்ணோம்னா ஆன்சர் என்னன்னா -2 divided by 1 plus x squared. Okay, so நம்ம next problem இப்போ போலாம். Next problem, find dy by dx if y is equals to sin inverse of 2x divided by 1 plus x square, where -1 less than x less than 1. ஓகே, இந்த ப்ராப்ளமும் லாஸ்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மெத்தட் தான். ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். sin 2 theta அப்படின்னா 2 into tan theta டிவைடட் பை 1 plus tan squared theta அப்படின்ற இந்த ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்ளை பண்ண போறோம். ஓகே, அப்போ x is equals to என்னன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா tan theta அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ y is equals to sin inverse of இந்த 2x divided by 1 plus x square என்ன ஆயிரும்னா 2 into tan theta divided by 1 plus tan squared theta அப்படின்னு கிடைச்சிரும்.
So this is equals to sin inverse of 2 tan theta divided by 1 plus tan square theta இருக்கு இல்லையா, இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா sin 2 theta அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து -1க்கும் +1க்கும் இடையில இருந்துச்சுன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த 2 தீட்டானா 2 இன்ட்டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த குவான்டிட்டி எதுக்கும் இடையில இருக்கும்னா -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்கும். அதாவது -π/2 லெஸ் தென் இது வந்து 2 இன்ட்டு தீட்டா லெஸ் தென் π/2. ஓகே, ஸோ அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2 தீட்டா இந்த 2 தீட்டா -π/2க்கும் +π/2க்கும் இடையில இருக்கு. ஸோ அதனால நம்ம இதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin 2 theta அப்படின்றத 2 theta அப்படின்னே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ y is equals to 2 theta. So finally I obtain y is equals to 2 into தீட்டாக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், tan inverse of x. ஏன்னா எக்ஸுங்கிறது tan theta, அப்போ theta அப்படின்றது tan inverse of x. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு சைடு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் with respect to x. அப்போ dy by dx is equals to 2 divided by 1 plus x square. 2 வந்து கான்ஸ்டன்ட், tan inverse of x டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 divided by 1 plus x square. ஓகே, ரைட். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்தை இந்த ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். பட் இதே ப்ராப்ளத்தை வித்தவுட் எனி சப்ஸ்டிடியூஷனும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த மெத்தடும் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதுல இருந்து ஒரு ப்ராப்ளம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ டிஸ்கஸ் பண்ண போறேன். ரைட், ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வித்தவுட் ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன். ஃபைண்ட் dy by dx if y is equals to cos inverse of 1 minus x square divided by 1 plus x square. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். பட் அங்கே ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். இங்கே எந்த ஒரு சப்ஸ்டிடியூஷனுமே இல்லாமல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ கிவன் என்னன்னா y is equals to cos inverse of 1 minus x squared divided by 1 plus x squared. இதான் கிவன். இந்த cos inverse ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதை இந்த சைடு எடுத்து வந்துடலாம். அப்போ இது வந்து cos y அப்படின்னு ஆயிடும் ஈக்குவல் டு 1 minus x square divided by 1 plus x square. இப்போ இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடு எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இந்த cos y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் sin y, அப்புறம் இந்த y-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx is equals to இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அப்போ d by dx of 1 minus x square divided by 1 plus x square. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நமக்கு d by dx of u by v இந்த ஃபார்முலா தெரியணும். ஓகே, ஸோ u by v ஃபார்முலா தெரியணும். இதுக்கு என்ன d by dx of u by v அப்படின்னா v into du by dx minus u into dv by dx divided by v square. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு அப்போ டினாமினேட்டர்ல இருக்கிறது v, நியூமரேட்டர்ல இருக்கிறது u. அப்ப இந்த 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுட்டு நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணா வில் கெட் மைனஸ் 2x மைனஸ் இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் u அப்படியே வச்சுட்டு v-ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம். 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x ஹோல் திங் டிவைடட் பை v ஸ்கொயர், அதாவது 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ இங்கே ஒரு 2x இங்கே ஒரு 2x, இங்கேயும் மைனஸ் இருக்கு இங்கேயும் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 2x-ஐ வெளில எடுத்துடலாம். அப்போ மைனஸ் 2x-ஐ வெளில எடுத்துடுறோம். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும்னா 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு கிடைக்கும். ஸோ
So whole thing divided by 1 plus x square whole square அப்படின்னு கிடைச்சிடும். So this is equals to, இப்போ இந்த minus x square இந்த plus x square cancel ஆயிரும். இங்க 1 plus 1 2, இங்க ஒரு minus 2 இருக்கு. அப்ப இது வந்து minus 4x divided by 1 plus x squared whole squared. ஓகே, ஸோ இங்க நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா minus sin y into dy by dx is equals to minus 4x divided by 1 plus x square whole square. இது இருக்கு, நமக்கு தேவை dy by dx தான். அப்போ dy by dx is equals to 4x divided by 1 plus x square whole square into sin y. ஓகே, ஸோ இங்க வந்து இந்த sin y அப்படின்ற இந்த டேர்ம் இருக்கு. இந்த sin y மட்டும் என்ன அப்படின்றத நம்ம in terms of x ல கால்குலேட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டட். ஓகே, ஸோ இங்க வந்து cos y யோட வேல்யூ 1 minus x square divided by 1 plus x square இருக்கு. இங்க வந்து sin y அப்படின்னு இருக்கு. அப்போ sin y யோட வேல்யூ என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணும். ரைட், ஸோ இப்போ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம கிவன் என்ன அப்படின்னா cos y is equals to 1 minus x square divided by 1 plus x square. இதான் cos y. ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம sin y கால்குலேட் பண்ணோம். ரைட், அப்போ sin squared y plus cos squared y is equals to 1 அப்படின்னு தெரியும் நமக்கு. அப்போ இதுல இருந்து sin squared y அப்படின்றத கால்குலேட் பண்ணோம்னா 1 minus cos square y அப்படின்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 minus cos square y அப்படின்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ண வேண்டியதான். அப்போ 1 minus x square whole square divided by 1 plus x square whole square. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா 1 plus x square whole square இதான் எல்சிஎம். இங்க மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1 plus x square whole square minus 1 minus x square whole square சிம்பிளிஃபை பண்ணலாம். a plus b whole square ஃபார்முலா ஃபர்ஸ்ட் a square 1 plus b square x power 4 plus 2 into ab 2 into x square minus இது வந்து 1 plus b square x power 4 minus 2 into x square. So whole thing divided by 1 plus x square whole square. Simplify பண்ணலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா sin squared y is equals to இங்க plus 1 இங்க minus 1 cancel. இங்க plus x power 4 இங்க minus x power 4 cancel. இங்க ஒரு 2x square இங்க ஒரு plus 2x square. அப்போ 4x square whole thing divided by 1 plus x square whole square. இது sin squared y, but we need sin y. So sin y is equals to 2x divided by 1 plus x square whole square. ஸ்கொயர் வராது. ஓகே, 4x ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2x, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 plus x ஸ்கொயர். இதுதான் sin y. ஆல்ரெடி நம்ம dy by dx வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். dy by dx is equals to, லாஸ்ட் இதை பார்த்துக்கலாம். dy by dx equals to இதுதான் 4x divided by 1 plus x square whole square into sin y. ஓகே, அப்போ இந்த sin yக்கு பதிலாக அதை ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ dy by dx equals to 4x divided by 1 plus x square whole square into sin y. அப்போ sin y அப்படின்றது என்ன அப்படின்னா 2x divided by 1 plus x square whole square. ஓகே, 2x divided by 1 plus x square whole square அப்படின்னு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 2xும் இங்கேயும் என்ன ஆயிடும் அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ இட் வில் பிகம் 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுவும் இதுவும் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். ஸோ ஸ்லைட்லி மிஸ்டேக். ஸோ இட் வில் பிகம் 2. இங்க dy by dx ஃபைனலா என்ன வந்திருக்கு நமக்கு? ஸோ dy by dx is equals to minus 4x divided by 1 plus x square whole squared
ஓகே. ஸோ இங்க sin y அப்படின்றது 2x டிவைட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான். அதுக்கு பவர் 2 கிடையாது. அப்போ இங்க 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான். அதுக்கு பவர் 2 கிடையாது. அப்ப இதுல ஒரு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் இங்க ஒரு 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். அப்ப 2 டிவைடட் பை 1 plus x square. So finally we obtain dy by dx is equals to 2 divided by 1 plus x square. Okay friends, இதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ cos inverse of 1 minus x square divided by 1 plus x square. அதை வந்து நம்ம இது பண்ணோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 2 டிவைடட் பை 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஆன்சர் கிடைக்கும். ரைட். ஸோ இந்த இது வந்து நம்ம எந்த ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் சப்ஸ்டியூஷனுமே என்ன பண்ணலைன்னா எடுத்துக்கல. டைரக்டா டிஃபரன்சியேஷன்ல நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் அப்ளை பண்ணி தான் இதை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம பூபதி மேத் அகாடமி வந்து ஆன்லைன் டியூஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் மேக்ஸு 10th 12th 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸுக்கு ஏதாவது டியூஷன்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் 9952254288 அப்படின்ற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.